பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் இந்த வீடியோ மூலம் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். எதற்காக இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன் என்றால், ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அடியானுக்குள்ளே ஒரு வாஞ்சையும் விருப்பமும் கர்த்தர் ஏற்படுத்தினார். 2 ஆண்டுகளாய் அதை எப்படியாவது செயல்படுத்துகிறோன்னு விரும்பினோம். ஆனால் பல சூழ்நிலை நிமித்தமாக அதை நடத்த முடியவில்லை. விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணதுக்கு கர்த்தர் ஏற்ற நேரங்களில் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற ஆண்டவர் இந்த ஆண்டிலே அந்த விருப்பத்தை கர்த்தர் செய்கையாய் மாற்றியிருக்கிறார். அதுதான் ஜாயஸ் பிரசன்ஸ் என்கிற யூடியூப் சேனலை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறோம். எதற்காக இந்த சேனல் என்றால், தேவனை ஆராதிக்கும்படியாக, தினமும் தேவ சமூகத்தில் சிறிது நேரம் செலவிடும்படியாக இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் ஒவ்வொரு வாரமும் தினமும் அதிகாலை 6 மணி முதல் சிறிது நேரம் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாய் ஒரு ஆராதனை சீரீஸ் வெளியிட இருக்கிறோம். இன்டிமசி வித் காட் என்கிற தலைப்பின் அடிப்படையில், தேவனோடு உள்ள நெருக்கம் என்கிற தலைப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு எபிசோடாக ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு இந்த ஆராதனை ஒளிபரப்பு செய்யப்படும். எனவே காலையிலேயே தெய்வ வசனத்தோடு கூட தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்கும்படி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இணைந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தினமும் காலையில் ஆண்டவரோடு உள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்துவோம். நிச்சயமாய் ஆண்டவரோடு உள்ள நெருக்கம் எவ்வளோ அதிகமாகுதோ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய பெருக்கம் உண்டாக ஆண்டவரோடு உள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்துங்கள். எனவே உங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் மிகுந்த ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் காலையிலே 6 மணிக்கு இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தெய்வ பிரசன்னத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். அப்பா பிரசன்னத்தில் அப்பாவை ஆராதிப்பது நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தரை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். God bless you.